ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் பண்ணுறதுக்கு பருப்புகள் எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு படி எடுத்துட்டுருக்கேன். நான் இந்த படியால் ஒரு படி அந்த தூர்தால் போட்டுக்கிறேன், துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பாவு கடலப்பருப்பு போட்டுக்கிறேன், அரை பாவு மூங் தால் போட்டுக்கிறேன், தட் இஸ் பாசிப்பருப்பு. ஸோ ஒன்று துவரம் பருப்பு, இன்னொரு ஒரு பார்ட்டு கடலப்பருப்பு, அரை பார்ட்டு பாசிப்பருப்பு, மற்ற ரெண்டு ஒன்று போட்டு இதை அரை போட்டிருக்கேன். ஸோ இதை இப்போ நல்லா அலம்பி ஒரு 3 மணி நேரம் நனைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் இதுதான் மெயினாக பண்ண வேண்டியது, மற்றதெல்லாம் ஈஸி தான். இதை நான் இப்போ நல்லா ஒரு 3 தடவை அலம்பிட்டு ஜலத்தை குத்தி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஸோ நல்லா அலம்பிட்டு ஜலம் குத்தி இருக்கட்டும். இது 3 மணி நேரம் கழித்து நம்ம இந்த ஐட்டத்தை பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு கர்நாடகா ஃபேமஸ் லுச்சின் உண்டேன்ற ஒரு ஐட்டம் தான் பண்ண போகிறேன். இந்த ஐட்டத்தை நீங்கள் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் சாப்பிடலாம். இதோட தேங்காய் சட்னி ரெடி பண்ணி நீங்கள் காஃபியோடு சேர்ந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் இதை சாப்பிடலாம். இதை போட்டு ஒரு மோர் குழம்பும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அந்த உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நான் மோர் குழம்புல போட்டு பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் தான் இது. எப்படின்னாக்கா இதை ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டே அப்படின்னாக்கா நீங்கள் சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கு, இப்போ சம்மர் வெக்கேஷன், குழந்தையெல்லாம் ஆற்றுல இருக்கும், பெரியவாளும் ஒரு பெண். ஸோ அதனால மத்தியான நேரத்தில் ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச் ஐட்டமாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சா இந்த ஐட்டத்தை நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்கலாம். இல்லையா இன்னைக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான், இதுக்கு மேலே இது காய் எதுவுமே பண்ணணுன்றது இல்லை. இந்த உருண்டையை பண்ணி மோர் குழம்புல போட்டேன் அப்படின்னா இந்த உருண்டையே எடுத்து வச்சு தொட்டுன்ட்டு குழம்புல பிசைஞ்சு சாதத்தை சாப்பிட்டோன்னா வேலையும் சீக்கிரமா ஆயிடும். ஸோ இன்னைக்கு இந்த ஐட்டத்தை தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நுச்சு நுண்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பருப்புகளை நனைச்சி 3 மணி நேரம் வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன். நல்ல ஒரு பெரிய கப்பால் தேங்காய் துருவி எடுத்துட்டுருக்கேன். 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. காரம் இருந்ததுன்னா நல்ல அழுத்தமான காரமாக இருந்தாக்கா 2 இல்லைனா 3 கூட போகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தி எடுத்துட்டுருக்கேன், 1 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா ஃபுல் பருப்பு, ஸோ கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுன்றதுக்கோசரம் இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் கொஞ்சம், இது 1/2 டீஸ்பூன்னா இது ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் கொத்தமல்லி தழை, இதோட பெருங்காயம், உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அரை பார்ட்டை மட்டும் இப்போ போட்டுருக்கேன். ஏன்னா ஒரே தடவையாக எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப மசிஞ்சு போயிடும். ஸோ இப்போ உப்பை போட்டுடலாம். இதை ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது 2வது பார்ட்டியை அரைச்சிட்டு கடைசியாக காமிக்கிறேன். ஸோ நம்ம 2வது ஈடு பார்த்தேன்னா ஓரளவுக்கு ஒரு 40% அரைச்சிருக்கேன் இல்லையா. அதில் நம்ம இந்த பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறமா மிளகு, ஜீரகம் இதெல்லாமும் போட்டு அரைச்சின்ட்டோம் அப்படின்னாக்க 1-2 அரையும், ப்ளஸ் ஒத்தாப்பில் மிக்ஸ் ஆகும். அப்புறம் முதலீடோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து தேங்காயும் போட்டு கலந்துக்கலாம். பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் தாராளமாகவே இருக்கட்டும், ஏன்னா பருப்பு ஐட்டம். ஸோ இப்போ முதலீடு 2வது ஈடு எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் நல்ல தாராளமாக போடணும். ஏன் தேங்காய் தாராளமாக போடணும்னா இது ஆறித்துனா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ தேங்காய் கொஞ்சம் தாராளமாக போட்டேல் அப்படின்னாக்க அவ்வளோ கெட்டியாக போகாது. அட் த சேம் டைம் இன்னொன்று நீங்கள்
பிடிச்சி வைக்கிறேன் இல்லையா, அப்போ போட்டு அதை டைட்டான உருண்டையாக பிடிச்சி வைக்கக்கூடாது. கொஞ்சம் இலகின மாதிரி, அழுத்தி இல்லாமல் கொஞ்சம் இலகின மாதிரி பிசைஞ்சு வச்சேன் அப்படின்னாக்க, சரி ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இந்த அளவுக்கு பண்ணால் போதும். இதை போட்டு திருப்பி 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 பண்ணிகிட்டே இருந்தெல்லாம் ரொம்ப கெட்டியாக போயிடும். ஸோ நான் இதை இப்படியே கலந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஹெவியாக பிடிக்க வேண்டாம். ஸோ தட் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாக்க, இட்லி தட்டில் வந்து வாழை இலை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக தடவிட்டு இந்த உருண்டையை வேட்டில் நம்ம இட்லி எப்படி வேட்டில் வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ரீம் குக் பண்ணி எடுக்கணும். எப்பயுமே ஸ்ட்ரீம் குக்கோ இல்லை இட்லியோ எது பண்ணாலுமே வெந்நீர் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தட்டில் இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வைங்க. நான்லாம் முன்னாடி சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவேன், கலந்து அடித்து விட்டு அப்படியே ஏற்றிடுறது. அங்கே கீழே ஜலம் வந்து கொஞ்சம் சூடு கூட ஏறி இருக்காது, மூடிடுவேன். ஸோ அந்த பதம்லாம் அப்போ கரெக்டாக வராது. ஒரு விஷயமும் வந்து நம்ம செய்கிறதுல வந்து அந்த அக்கறையோடையும் பதுசாகவும் பண்ணாக்கா அந்த ப்ராடக்டோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம கலந்து வைக்கிற நேரத்தில் இட்லி பானையில் வந்து கொஞ்சம் ஜலத்தை எடுத்து வச்சுட்டு சுட்டுன்னு இருக்கட்டும். பை த டைம் நம்ம இதை ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஏற்றி இறக்கிறதுக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இட்லி தட்டில். இதை நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரீம் குக் பண்ண வேண்டிதான். அங்கே அந்த உருண்டை பிடிச்சி வைக்கிற நேரத்துலேயே பக்கத்தில் வெந்நீரை கொதிக்க ஆரம்பிச்சிடுது இட்லி குண்டானில். இப்போ இதை பிளேட்டை அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். 15 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணணும். அப்பாடா, ஸோ 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸ்ட்ரீம் குக் ஆகிற வேலைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். தனியாவை ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் தனியாவை ஜலத்தில் நினச்சி வச்சுருந்தேன். இந்த அரைச்ச பருப்புலேயே கொஞ்சம் துவரம்பருப்பு அந்த பருப்புகள் எடுத்துட்டேன் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் பருப்பு, இஞ்சி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணுன்றதில்ல. பச்சை மிளகா, ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயம். ஸோ இதை நம்ம அரைச்சின்றலாம். நல்ல ஜலங்குத்தி விழுமூனாக அரைச்சிக்கணும். ஸோ அரைக்கிறதுல கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். தாளிக்கிறச்ச வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். விழுது நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த குழம்பு கொஞ்சம் நீர்க்க தான் பண்ணணும். கொஞ்சம் அதுக்கோசரம் ஒரே எதிரியாக தண்ணியாக பண்ணக்கூடாது, கெட்டியாகவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இதுவாக தளர பண்ணிட்டா சரியாக இருக்கும். ஸோ இதுலேயும் மிக்சிலையும் மூடியிலலாம் கொஞ்சம் ஜலம் குத்தி அலம்பி குத்தின்றலாம். ஸோ இப்போ இந்த ஜலத்தையும் இதோட குத்தின்றலாம். இதுக்குண்டான உப்பு நல்லா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கலக்கி விட்டுறலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுத்து பார்க்கலாம். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப ஹார்டாகிடும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது உரப்பாரட்டும். அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா நுரைச்சி வரட்டும். இதுக்கப்புறமா இதோட தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயில்
கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டு அப்புறம் அந்த உருண்டையை எடுத்து அதில் போட வேண்டியதான். மோர் குழம்பு நல்லா நுரைச்சின்னு வர ஆரம்பிச்சுட்டு நான் இதில் வந்து தயிருமே ஆட் பண்ணிட்டேன், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நிறையா தடவை காமிச்ச ஐட்டம் தான். இப்போ நம்ம இதுக்கு தாளித்து தேங்காய் நெய்யில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம இந்த நுச்சி நுண்டையை இதோட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எங்கள் ஆத்துல 3 பேர் இருக்கோம் இல்லையா, ஆளுக்கு 2ன்ற கணக்கில் போட்டுருக்கேன். பிகாஸ் நான் மொத்தத்தையுமே இதில் போட போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம வேணுன்னா அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுருந்தா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். சரி பாருங்கள், இவ்வளோ எம்மியாக இருக்குது. ஸோ நுச்சி நுண்டு மಜ್ಜಿಗೆ ಹುಳಿயும் ரெடி ஆகிடுத்து. இப்போ பாருங்க, எம்மி ஸ்நாக்ஸ் நுச்சி நுண்டு இப்படி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி. நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகா போடலை, சிகப்பு மிளகா போட்டேன். அதனால அது சிகப்பாக கலராக இருக்குது. பிகாஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து தட் இஸ் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் சரி, நீங்கள் பார்த்தெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ட்ரையாலாம் இல்லை, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உதிராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு உண்டான தளிகை கர்நாடகா ஸ்பெஷல் நுச்சி நுண்டே ரெடி ஆகிடுத்து. ஸோ சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன், நுச்சி நுண்டை போட்டு மಜ್ಜಿಗೆ ಹುಳಿ பண்ணியிருக்கேன். அதே போல் அதையே ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். ஸோ தனியாக அதை சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.